இதே அந்த நீடு இல்லாதவன் நமக்கு வர்ற வருமானம் போதும், கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும், மாதம் 20,000 30,000 வருது, சாப்பாடு வாடகைலாம் சரியாக போகுது, நம்ம ஏன் போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். நீங்கள் எவ்வளோ வருஷம் நம்ம சர்வைவ் ஆகிறோமோ அவ்வளோ வருஷம் புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தால் மட்டுமே ஃபீல்டில் சர்வைவ் ஆக முடியும். நீங்கள் மண்ணு மாதிரி அவ்வளோதான் நம்ம சேல்ஸ் வந்துருச்சு அப்படி போதும் அப்படின்னு என்றைக்கு கம்ஃபர்ட்டாக உட்காடுறோமோ அன்றைக்கி நம்ம ஃபீல்டில் தோக்க ஆரம்பிச்சிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு உயிரியை ஒரு தனி தீவில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த உயிரிக்கு தேவையான எல்லாமே அந்த தீவில் கிடைக்கும், வேறு யாருமே காம்படிட்டரே கிடையாது. அப்படின்னா அந்த உயிர் வேணுங்கிற சாப்பாடு வேணுன்னா கிடைக்கும். அதுக்கு என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ, இப்போ இன்றைக்கி இருக்கிற நம்ம ஹியூமன் பீயிங்னா உங்களுக்கு செல்ஃபோன் வேணுன்னா கிடைக்கும், ஃபுல் டவர் 5G கிடைக்கும், நீங்கள் என்ன படம் வேணாலும் ஓடிடியில் பார்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணாலும் என்ன ஃபுட்டு கேட்குறீங்களோ கிடைக்கும், உங்களுக்கு ப்ளே கிரவுண்ட் இருக்கும், உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலு எல்லாம் என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாம் கிடைக்கும். அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் அப்படியே போகுது, காம்படிட்டரே இல்லாமல் போகுது அப்படின்னா அவன் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கான். அப்படின்னா அந்த உயிரியோட சர்வைபிலிட்டியை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, அந்த தீவுக்கு புதுசாக வேறு ஏதாவது ஒரு உயிரி வந்தது அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி என்ன, அதனால் என்ன முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆல்ரெடி அங்கே சர்வைவலாக இருக்கிற உயிரியோட சர்வைவில் அதுதான் டிசைட் பண்ணும். வேறு இருந்து வர ஃபாரின் ஒரு உயிரி எது வருதோ அது அனிமலோ அதுதான் வந்து டிசைட் பண்ணுங்கிறது. அதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக நம்ம லேமன் லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஒரு பிராய்லர் கோழியை நம்ம வளர்த்தணும் அப்படின்னா அது வெளியே வந்ததுன்னா உலகத்தில் எப்படி ஃபைட் பண்ணும், இதே வந்து நாட்டில் ஒரு நார்மலாக வளர்கிற கோழி எப்படி ஃபைட் பண்ணும். ஏன்னா பிராய்லர் கோழி கம்ஃபர்ட் ஜோனில் வளரும், ஒரு 45 நாள் முழுசாக என்ன வேணுமோ ஃபீட் பண்ணி வளர்த்துறோம். இந்த கோழி வந்து வெளியே வரும், காலையில் எழுந்திரிச்சா அது நைட்டு போய் தூங்குறதுக்குள்ளே அதுக்கு எவ்வளோ சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது, கிடைக்கிறத ஃபைட் பண்ணணும். 4 கோழி குஞ்சு போச்சுன்னா அதில் எந்த கோழி குஞ்சு ரொம்ப டேலண்ட்டாக இருக்கோ அதுதான் அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபுட்டு கிடைக்கும். ஸோ அந்த நீடு, அது காலையிலேருந்து சாப்பாடு வேணுங்கிற அந்த நீடு இருக்குது. இதே அந்த நீடு இல்லாதவன் நமக்கு வர்ற வருமானம் போதும், கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும், மாதம் 20,000 30,000 வருது, சாப்பாடு வாடகைலாம் சரியாக போகுது, நம்ம ஏன் போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். அந்த தேவை இருக்கிறவன் வந்து ஓடுவான். அதனால தான் என்னோடய பழைய பாஸ் சொல்லுவார், யாரையுமே கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்காத அப்படிம்பார். இப்போ நான் வந்து ஒரு 2.5 lakh ஒரு ஊரில் எனக்கு டார்கெட் இருக்குது அப்படின்னா நான் 2.5 lakh பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார். நீ இது கம்ஃபர்டபுளாக பண்ணுற, நீ ஏன் 3 lakh மாற்று, அவன் 50,000 ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நான் இப்போ என் கடையே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதம் ஒரு 5 லட்சம் பண்ணுறேன் 6 லட்சம் பண்ணுறேன்னா நான் ஒரு 8 லட்சமாக டார்கெட் வச்சுக்குவேன், அதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். இது நார்மலாக நடக்கிற செயல் எப்படி நடக்கும். இப்போ இந்த பிஸ்னஸ் என்னோடய பிஸ்னஸையும் எடுத்துக்கலாம். இப்போ இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு போகுது. இப்போ நான் இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு யாரெல்லாம் கஸ்டமர், நீங்கள் கொஞ்சம் அனலிட்டிக்கலாக பார்க்கணும். எனக்கு எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, எனக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ பில் போகுது, என்னென்ன மெடிசின்ஸ் எல்லாம் எனக்கு விற்கிது, என்னென்ன மெடிசின்ஸ் எல்லாம் விற்கலை அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ சும்மா வந்து எனக்கு 5 லட்சம் இந்த மாதம் ஆயிருக்கு, அடுத்த மாதம் 8 லட்சம் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக விற்காது. அந்த 3 லட்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆக்டிவிட்டீஸ் ஒரு கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கேம்பில் ஃப்ரீ மெடிசின்ஸ் தரோம். ஒரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, அதுலேருந்து ஒரு 4-5 கஸ்டமர் புதுசாக வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் ஏதாவது போடுவோம். ஆஃபர் போட்டு நம்ம இங்கே இருக்கிற கஸ்டமருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புவோம். நான் சொன்ன மாதிரி குளுக்கோமீட்டர் ஒரு 500 rupees தரோம், ஒரு தெர்மாமீட்டர் ஒரு 100 ரூபாய்க்கு தரோம். அந்த மாதிரி இது இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அடல்ட் டைப்பரெல்லாம் ஒரு 500 ரூபா இருக்கிறது ஒரு 300 ரூபாய்க்கு கொடுத்தோம், 350 ரூபாய்க்கு கொடுத்தோம். அது மாதிரி கொடுக்குறோம். இல்லை ஒரு ப்ளட் டெஸ்ட்டு கேம்ப் ஒன்று, ஒரு ஃபுல் பாடி செக்கப் வந்து மற்ற பக்கம் பண்ணிங்கன்னா ஒரு 5,000 ஆகுதுன்னா நம்ம ஒரு 2,500 1,500 பண்ணுறோம். அந்த மாதிரி போடலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வித்தவுட் ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று சீசன் இருந்ததுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஏப்ரல் மேல இருக்கிறது இல்லாமல் இது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ஃபீவர் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அந்த சீசனுக்கு என்ன போகும். இப்போ சம்மர்லின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டெர்மா ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி தான் போகும். இப்போ வின்டர் இதெல்லாம் வந்துச்சுன்னா கோல்டு ஃபீவரு அந்த மாதிரி ரெய்னி சீசனில் என்ன போகும், டைரியா அந்த சீசனில் வரும். அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். நம்ம ஒரு ஃபீல்டில் ரொம்ப கோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் பண்ணோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஹோம் டெலிவரி பண்ணுறோம். ஒரு டீமாக போயிட்டு ஒரு 2 ரோடு எடுத்து பிடிச்சிட்டு 2 பக்கம் போய்
இந்த மாதிரி இந்த கடை இங்கே புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஹோம் டெலிவரி கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம், வீட்லேயே கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன பண்ணி தரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டினியூஸாக மார்க்கெட்டிங் பண்ணையில் வரும். ரெண்டாவது நம்ம ஸ்டாஃபோட நாலேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப காமனாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஒன்று நம்ம கஸ்டமரை ரீச் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த மார்க்கெட்டிங் பண்ணணும். ரெண்டாவது கஸ்டமர் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாஃப் வந்து ரொம்ப கைண்டாக பொலைட்டாக கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும். இது வந்து நீங்கள் எல்லா தடவையும் பண்ணணும். நீங்கள் இப்போது 5 லட்சம் வச்சோம், 8 லட்சம் அச்சீவ் ஆயிடுச்சு, நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அடுத்து என்ன பிளான் பண்ணுவீங்கன்னு. 8 லட்சத்துக்கு மேலே நம்ம 10 லட்சம் பண்ணால் அதுக்கும் இதே மாதிரி வேறு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ வருஷம் நம்ம சர்வைவ் ஆகிறோமோ அவ்வளோ வருஷம் புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தால் மட்டுமே ஃபீல்டில் சர்வைவ் ஆக முடியும். நீங்கள் மண்ணு மாதிரி அவ்வளோதான் நம்ம சேல்ஸ் வந்துருச்சு அப்படி போதும் அப்படின்னு என்றைக்கு கம்ஃபர்ட்டாக உட்காடுறோமோ அன்றைக்கி நம்ம ஃபீல்டில் தோக்க ஆரம்பிச்சிடும். என்றைக்குமே கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம குறவே கூடாது. அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபீல்டுக்கு வர்றீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷம் கழித்து இந்த ஃபீல்டு எப்படி இருக்குங்கிற ஒரு கணிப்பு நமக்கு இருக்கணும். நீங்கள் ஃபார்மா ஃபீல்டு அடுத்த வருஷம் 10 வருஷம் கழித்து எப்படி இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் ஃபார்மசி ஆயிரும். எல்லாமே கன்சல்டேஷனே ஆன்லைனில் ஆயிரும். பெரும்போது யாரும் டாக்டர்கிட்ட போக வேண்டியதே இருக்காது. மெடிசின்ஸ் மேக்ஸிமம் டேரெக்டாக வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஃப்யூச்சரில் டாக்டர்ஸோட நம்பர் ஆஃப் டாக்டர்ஸோட இது வந்து ரொம்ப அதிகமாகிடும். வீட்டுக்கு டாக்டர் கூட போவாங்க. இப்போலாம் பெருசாக யாரும் டாக்டர்ஸ் வீட்டுக்கு போகிறது இல்லைங்களா. ஃப்யூச்சரில் டாக்டர் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். மெடிசின்ஸ் பெரும்பகுதி வீட்டுக்கு அவங்களே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நிறைய கஸ்டமருக்கு 10 வருஷம் கழிச்சு பேசிக்கான மெடிசனை பற்றின எல்லா நாலேஜும் இருக்கும். இன்றைக்கி எப்படி செல்ஃபோனில் என்னென்ன வேரியன்ட் இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னு தெரியுதோ அதே மாதிரி பேசிக்கான மருந்துகளை பற்றி 10 வருஷம் எல்லா மக்களுக்கும் தெரியும். அவனுக்கு தெரியும் இது பேராசிட்டமால், இது பேண்டப்ரசோல், இதுக்கு தான் கொடுப்பாங்க, இந்த ரேட்டில் இது கிடைக்கும், இவங்க இந்த ரேட்டுக்கு கொடுக்குறது அதிகம் இல்லை கம்மி அப்படிங்கிறது இன்னொரு 10 வருஷத்தில் எல்லா பீப்புளுக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ இருந்து நம்ம ரெடி ஆகணும். இதில் என்னென்னா நம்ம வந்து கார்ப்பரேட்டை எதிர்த்து நம்ம சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகணும். அது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் லோக்கல் பிளேயர்ஸ் எதிர்த்து பண்ணுறதுனா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளால் ஃபைட் பண்ண முடியும். கார்ப்பரேட்டுங்கிறவன் ஃப்ரீயாக கூட கொடுப்பான். நீங்கள் 4G வந்து எவ்வளோ வருஷம் ஜியோ ஃப்ரீயாக கொடுத்தான்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி அதே ஜியோ மார்ட்டில் சக்கரை 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே 40 ரூபா 50 ரூபா வரும். எப்படி 8 ரூபாய்க்கு விற்க முடியுங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். மக்கள் கிடைக்கிது வாங்குறாங்க. ஆனால் அவனே எல்லா சக்கரை வியாபாரியும் அழைச்சிட்டு அவன் 100 ரூபா சொன்னாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும். இதில் கம்யூனிசம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்ருக்கு. நம்ம அதுக்கும் ரெடி ஆகணும். யாருனாலும் நம்ம ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம 10 வருஷத்துக்கான திட்டம் நம்மகிட்ட முன்னாடியே இருக்கணும். அதில் முன்ன பின்ன போகலாம். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு இல்லை. ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வை நம்மக்கிட்ட இருக்கணும். அது மாதிரி நம்ம பிஸ்னஸில் அப்கிரேட் ஆகிட்டே போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பிஸ்னஸில் அப்கிரேட் ஆகாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னா நோக்கியாவுக்கு என்ன ஆச்சோ அதுதான் ஆகும். நோக்கியா எங்கே தோத்தான்? எல்லோரும் ஆண்ட்ராய்டுக்கு போனாங்க. அது ஒரு ஓப்பன் சோர்ஸு. எல்லோரும் ஆண்ட்ராய்டுக்கு போனாங்க. சாம்சங் எடுத்தால் நிறையா ரெட்மி அது மாதிரிலாம் ஃபாரின் கம்பெனிஸ் வந்துச்சு. ஆனால் இவன் வந்து விண்டோஸ் கூட டைப் போட்டான். அந்த சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறது வந்து தொழிலில் ரொம்ப முக்கியம். அவன் சரியான நேரத்தில் நோக்கியா சிஇஓ தப்பான முடிவு எடுத்ததுனால கடைசியில் கம்பெனியே விற்க வேண்டிய ஒரு பொசிஷன் வந்துச்சு. அன்றைக்கி அவர் விண்டோஸ் பக்கம் போகாமல் ஆண்ட்ராய்டு பக்கம் போயிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பார். ஸோ நம்ம அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணலைன்னா அதுதான் ஆகும். நீங்கள் ஒரு காலத்தில் வில்லேஜில் ஃபுல்லாக அத்தனை சைக்கிள் கடை பஞ்சர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எங்கே இருக்குது? எங்கேயும் இல்லை. பொள்ளாச்சிக்குள்ளே நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் 2001 2002 இந்த டேப் ரெக்கார்டர் இந்த இது இருக்கும். அது கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவோம் அந்த கேசட். இன்றைக்கி டிவிடி டேப் ரெக்கார்டர்லாம் எங்கே போச்சு? டிவி ரேடியோ இது எல்லாமே வந்து என்ன மாடல் இருந்தது, இன்றைக்கி என்ன மாடல் செல்ஃபோனில் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம இன்னும் நான் ரேடியோ கடை தான் வச்சுருப்பேன், இன்னும் நான் பிசியோ தான் வச்சுருப்பேன் அப்படின்னு என் தொழில் அது அப்படின்னு உட்காந்துருக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு என்ன மாடனாக மாறுதோ நம்ம சேஞ்ச் அலோன் பர்மனெண்ட். மாற்றம் என்பதே மாற்றம் இல்லாது. அந்த சேஞ்சை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வளர்ந்தோம்னா மட்டுமே தொழிலில் ஜெயிக்க முடியும். ஸோ இதுயெல்லாம் நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் நம்மகிட்ட ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கணும்.